இந்த சொப்பனம் சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம சபைகளே பார்த்தோம்னா சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்துட்டு இந்த சொப்பனம் எனக்கு இந்த கனவு வந்துச்சு, இது வந்துட்டு இப்படி நடக்கும், இது உனக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அது இப்போ இருக்கிற இதுக்கு அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, அதை அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ இவங்க சொல்கிறது எந்த மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிடுறது, எப்படி நம்ம அதை அறிகிறது? கேள்வி கேட்குறது ரொம்ப சுருக்கமாக தம்பி கேட்டார். ஆனால் இதுக்கு அவ்வளவு சுருக்கமாக பதில் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் விசாலமாகத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு நீண்ட ஒரு விளக்கத்திற்கு இப்பொழுது நான் போகவில்லை. ஒன்றை நம்ம புரிந்து கொள்வோம். தேவன் மனிதர்களோடு பேசுகிறார். துவக்கத்திலிருந்து, ஆரம்ப காலத்திலிருந்து கடவுள் மனிதனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பேசுகின்ற முறைமைகளுக்கு, பேசுகின்ற விதங்களுக்கு காலத்துக்கு காலம் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் சொப்பனங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரா என்று கேட்டால் பதில் பேசியிருக்கிறார். தரிசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரா என்று கேட்டால் பதில் பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் மனிதர்களோடு பேசியிருக்கிறாரா என்று கேட்டால் பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றன, பழைய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பல. அதிலே 1-2 வித்தியாசத்தை மட்டும் சொல்லுகிறேன் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கி வாசம் பண்ணினதாக, எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நபரை கொண்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களையோ செய்ய ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நபரை தமது ஆவியினாலே நிரப்புவார். தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தருளுவார். அந்த நபரை கொண்டு அந்த செயலை நிறைவேற்றி முடிப்பார். அப்படி ஆவியானவர் ஒருவன் மீது பொழிந்தருளப்படுவதும் ஒரே தடவை நிரந்தரமானதாக இருக்கவும் இல்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதனாலே தான் ஒரே மனிதன் மேலேயே பல தடவை ஆவியானவர் இறங்கினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக சிம்சோன் மேலே வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றுக்கும் அதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கி வசித்ததில்லை, எல்லார் மேலும் நிரந்தரமாக இருந்ததும் இல்லை. குறிப்பிட்ட சிலரை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தும் போது அதை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்ற ஒன்று வரும்போது அதற்கு தீர்வு காண்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றதாக யாரெல்லாம் கருதப்படுகிறார்களோ, குறிப்பாக தீர்க்கதரிசிகள், அவர்களிடத்திலே உதவிக்காக சென்றிருக்கிறார்கள். அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. இப்போ ஒரு தீர்க்கதரிசி கடன் வைத்துவிட்டு செத்து போனார், இறந்து போனார். கடன் கொடுத்த கடன்காரன் கடன் கேட்டு வந்து நிற்கிறான். தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு அதை கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், சரி பரவாயில்ல, கடன் கொடுக்க முடியலைன்னாலும் ஒன்றும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக உன்னுடைய பையங்களை எனக்கு, குமாரர்களை எனக்கு கொடுத்துரு, சரியாயிடும் அப்படின்னு சொல்ல நொறுங்கி போனாங்க இந்த அம்மா. ஏன்னா அவளுடைய எதிர்கால நம்பிக்கையே அது. கணவனும் இறந்து போயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்போது அந்த அம்மா எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் போகிறதை பார்க்கிறோம். அப்போது குறிப்பிட்ட நபர்கள் மேலே ஆவியானவர் இறங்கி வசித்து வந்த அந்த காலகட்டத்தில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அந்த குறிப்பிட்டவர்களை அணுகினார்கள். இப்போ சவுலினுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமற் போன போது அதை தேடி தேடி போய் அலைந்தார்கள். அப்போது அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார்கள், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போய் கேட்போம் என்று சொல்லுகிறார்களா இல்லையா? ஆமாம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆவியானவர் எல்லார் மேலும் பொழிந்தருளப்படுகிறார். விசுவாசிகளான
எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், நிரந்தரமாகவும் கொடுக்கப்படுகிறார். ஆகையினாலே ஒருவருடைய பிரச்சனையை தீர்க்க இன்னொருவரிடத்தில் போக வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார், எல்லாரையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் கண்டதைப் போல சொப்பனங்கள், தரிசனங்கள் போன்றவை இக்காலத்தில் இருப்பதில்லை. முழுமையான வேத வாக்கியங்கள் நமக்கு எழுதப்பட்டு கருத்திருப்பதோடு கூட அவ்வப்போது சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசி வந்த அந்த விதத்திற்கு மாற்றம் ஏற்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் மனிதர்களோடு பேசுகிறார், எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக மட்டும். ஒருவேளை நான் சொல்றதை நீங்க நல்லா யோசிக்கணும், இதுதான் பொதுவான விதி, இதுதான் சரி. ஒருவேளை சிலருடைய சூழ்நிலையை முன்னிட்டு வசனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதிர்ச்சியற்ற நிலைமையில் இருக்கும்போது சில வேளைகளில் அவர்களை விளங்கச் செய்வதற்காக ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களோடு பேசினால் அதை நாம் தடுக்கவும் முடியாது. ஆனால் அதுதான் அப்படித்தான் பேசுவார் என்றும் சொல்லவும் கூடாது. எழுதப்பட்ட வேத வசனத்திற்கு மட்டுமே வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும்.